சித்தர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த அதீத வாசனை அவங்களுக்கு தலைவலியும் மற்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும். இந்த மருதாணி பூ நல்லா கொத்து கொத்தா காய்க்கிற மருதாணி பூவை வீட்டு நிலைவாசல்ல தலையில படாம கொஞ்சம் தூக்கி தொங்க விட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார எந்த கிருமிகளும் உள்ளார வராத மாதிரி இந்த மருதாணி பூ நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி மருதாணியோட வேர் அப்புறம் பட்டை இதை ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு தூள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோல் வியாதிகளுக்கு இந்த மருதாணி வேரையும் சரி பட்டை தூளையும் சரி குழைச்சி தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சொறி சிரங்கு தோல் வியாதிகள் எல்லாமே முற்றிலுமாக குணமாகும். அதே மாதிரி மருதாணி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு அதை கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து வேர்வை நாற்றம் போகணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வேர்வை நாற்றம் நிறையாவே இருக்கும். எவ்வளோ எதை போட்டு குளித்தாலும் சரி அந்த வேர்வை நாற்றம் திரும்ப திரும்ப துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மருதாணி இலை பொடியோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அந்த பொடியோடு சேர்த்து